மகர ராசி நேயர்களே, வாங்க நவம்பர் 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன நோட்டம் விடலாம். இந்த மாசம் உங்களுக்கு என்னென்ன முக்கியமா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுல. முதலாவதா, கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குது. எப்படின்னா, உங்க சுகம் வசதிக்கான 4ஆம் அதிபதியும் உங்க அதிர்ஷ்டம் பாக்கியத்துக்கான 9ஆம் அதிபதியும் ஒன்னா சேர்றாங்க. இது ஒரு சூப்பர் காம்பினேஷனே சொல்லலாம். இதனால பாருங்க, வேலை, பணம், தொழில் வளர்ச்சி, உறவுகள், காதல், கல்யாணம், வண்டி வாகனம், சொத்து வாங்குறது, படிப்புன்னு நிறைய விஷயங்கள்ல வெற்றி கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஆனா உங்க தொழில், கௌரவத்தை காட்டுற 10ஆம் வீட்டு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம். சிலருக்கு ஒரு சின்ன இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படவும் சான்ஸ் இருக்கு. இரண்டாவதா, உங்க உறவுகளும் நீங்க எடுக்கிற முயற்சிகளும். காதல், கல்யாண வாழ்க்கை பெரும்பாலும் அமைதியாவே போகும். திடீர்னு பரிசுகள் கூட கிடைக்கலாம். 2025ல திருமண முயற்சிகள் பண்றவங்களுக்கு நல்லபடியா முடிய வாய்ப்பிருக்கு. ஆனா வேலையும் குடும்பத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த காரியத்துல முயற்சி செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைக்க நல்ல வாய்ப்பிருக்கு. இறுதியா, சில எச்சரிக்கைகளும் சின்ன வழிகாட்டுதலும். உங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இல்ல உடம்புல சில தடைகள் வரலாம். அதனால அப்பப்போ ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆஃபீஸ்ல உங்க சீனியர்ஸ் கூட இணக்கமா இருக்கிறது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். பொதுவான கிரக பெயர்ச்சிகளோட தாக்கம் இப்பவும் போல இருக்கும்னாலும், உங்களுக்கு ரொம்ப துல்லியமான பலன்கள் தெரியணும்னா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நல்லா ஆராய்ஞ்சு தேவைப்பட்டா சில பரிகாரங்கள் பண்றது இன்னும் சிறப்பா இருக்கும். ஆக, மகர ராசிக்கு நவம்பர் 2025 நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாலும், உடல் நலம் அப்புறம் தொழில் சார்ந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலா கவனம் தேவைப்படுற மாதமாக அமையும்.